பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹெவன் டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த தொழுகைக்காக அன்போடு வரவேற்கிறேன். முதலாவதாக ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த காலை பொழுதுக்காய் கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வாக்குரைத்த கர்த்தாவே, இந்த நேரத்தில் தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் தரந்தரமாய் சந்திக்குமாறு ஆசீர்வதிக்குமாறு அப்பனுடைய கரத்தில் எல்லாரையும் ஒரு முறை தருகிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் பாடுகிற பாடல், தியானிக்கிற வசனங்கள், வேண்டுகிற விண்ணப்பங்கள் யாவும் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டப்பா. எங்களை தாழ்த்தி நம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல அப்பா, நிறைய வெளிப்பட்டு வாருங்கப்பா. எங்களுக்கு நீரே எல்லா வழிகளையும் செவ்வையும் நேர்மையுமாக்கி எங்களை நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து தாருங்க. உடைய சமூகத்தில் தொடங்குகிற நாள், இந்த நாள் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த தொழுகைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடலாம். ஆராதிச்சிடாம், கும்பிட்டாராதிச்சிடாம், ஆராதிக்கும்போள் அவதானம் பாடிடாம். ஆபூரிதமாம் ரட்சா நாமம் வாழ்த்தி பாடாம். பதமலரில் താണു വീണു വർണ്ണിച്ചിടാം. ആത്മനാഥ ഞാൻ നിന്നിൽ ചേരണം, എൻ്റെ മനസ്സിൽ നീ നാൾ വാഴേണം. യേശുനാഥ ഒരു ശിശുവായി എന്നെ നിന്റെ മുൻപിൽ നൽകിയിടുന്നേ. എൻ്റെ പാപം ഏതും മായിച്ചു നീ, ദുഃഖഭാരം എല്ലാം മോചിച്ചു നീ. ആത്മാവിൽ നീ വന്നേരമെൻ കണ്ണീരും വേഗം ആനന്ദമായി. ആത്മാവിൽ നീ വന്നേരമെൻ കണ്ണീരും വേഗം ആനന്ദമായി. ആരാധിച്ചിടാം, കുമ്പിട്ടാരാധിച്ചിടാം, ആരാധിക്കുമ്പോൾ അവദാനം പാടിടാം. പൂരിതമാം രക്ഷാനാമം വാഴ്ത്തി പാടാം. പദമലരിൽ താണു വീണു വർണ്ണിച്ചിടാം. ആത്മനാഥ ഞാൻ നിന്നിൽ ചേരണം, എൻ്റെ മനസ്സിൽ നീ നാൾ വാഴേണം. സ്നേഹനാഥ ഒരു ബലിയായി ഇനി നിന്നിൽ ഞാനെന്നും ജീവിക്കുന്നു. എൻ്റെതായതെല്ലാം സമർപ്പിക്കുന്നു. പ്രിയനായി എന്നെ നീ സ്വീകരിക്കൂ. അവകാശിയും അതിനാഥനും നീ മാത്രം യേശു മസിഹായേ.
അവകാശിയും അതിനാഥനും നീ മാത്രം യേശു മസിഹായേ. ആരാധിച്ചിടാം, കുമ്പിട്ടരാധിച്ചിടാം, ആരാധിക്കുമ്പോൾ അവദാനം പാടിടാം. ആ പൂരിതമാം രക്ഷാനാമം വാഴ്ത്തിപ്പാടാം. ആ പദമലരിൽ താണു വീണു വർണ്ണിച്ചിടാം. ആത്മനാഥ ഞാൻ നിന്നിൽ ചേരണം, എൻ്റെ മനസ്സിൽ നീ നാൾ വാഴണം. பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். அதற்கு எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இந்த வசனத்தில் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற தலைப்பில் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டில் எல்லாரும் அங்கத்தினர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்புவோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் ஒரு வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் நுழைந்ததும் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். என்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது? அதற்கு முன்னதாக நான் அந்த சம்பவத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். லூக்கா 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆயக்காரருக்கு தலைவன் ஐஸ்வர்யவானுமாயிருந்தான். ஆயக்காரன் என்று சொல்லும்போது இன்றைய நாட்களில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்று சொல்லலாம். அவர்களுக்கெல்லாம் தலைவன். அப்போ எவ்வளவு வசதி படைத்த ஐஸ்வர்யவான், எல்லா வசதியும் படைத்த ஒரு மனுஷன் அந்த சகேயு. அவனுக்கு பணத்துக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு குறைவில்லை, ஆடம்பரத்துக்கு குறைவில்லை. எல்லா பொருளாதார நிலையாகவும் சரீர பிரகாரமாகவும் மொத்தத்தில் அவன் ஆசீர்வாதமாக, உலக பிரகாரமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை, அந்த வெறுமை அவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அவன் அப்படி இருக்கும்போது இயேசுவை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். அவன் உயரத்தில் குறைந்தவன், குள்ளன். எனவே அவனுக்கு இயேசுவானவரோடு கூட கூட்டமாக ஜனங்கள் இருப்பதால், நடந்து கொண்டிருப்பதால் இந்த சகேயுவுக்கு இயேசுவானவரை நேரடியாக சென்று பார்க்க முடியாத நிலைமை. ஆனால் அவன் உள்ளத்துக்குள் வாஞ்சித்து அவன் மிகவும் விருப்பத்தோடு, எதிர்பார்ப்போடு, எப்படியாவது இயேசுவானவரை எனக்கு பார்க்க வேண்டும் என்று அவன் நினைத்து இறுதியாக அந்த வழியாக இயேசுவானவர் வருவார் என்று கேள்விப்பட்ட போது அவன் ஒரு மரத்தில் இருந்து, காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்தாவது இயேசுவானவரை பார்க்க வேண்டும் என்று அவன் காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். ஏறி இலைகளுக்கிடையே ஒளிந்திருந்து இயேசுவானவர் சாலை வழியாக செல்லும்போது பார்க்கலாம் என்று அவளோடு காத்து இருக்கிறான். அந்த நேரத்தில் இயேசுவானவர் அது வழியாக கடந்து வருகிறார். இயேசுவானவருக்கு இவன் அங்கே இருப்பது உணர்த்தப்பட்டது. ஆவியானவரால் உணர்ந்திருக்கலாம். அவள் அப்படியாக அண்ணாந்து பார்க்கிறார். அங்கே சகேயு இருக்கிறார். உடனே இயேசுவானவர் சொல்லுகிறார், அவனுடைய பேர் கூட அவருக்கு தெரியுது. சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே இந்த சகேயு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து இயேசுவானவரோடு கூட அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு சென்று அவரை நன்றாய் உபசரிக்கிறார். அந்த நேரத்தில் அவர் செய்த குற்றங்கள் எல்லாம் அவருடைய உள்ளத்துக்குள் ஒன்றொன்றாக வருகிறது. அவர் மக்களிடம் அநியாயமாய் வாங்கிய பணத்தின் நிலைகளெல்லாம் அவருடைய உள்ளத்துக்குள் வந்து அவர் அதை மனப்பூர்வமாய் ஒத்துக்கொண்டு மனஸ்தாபப்பட்டு இயேசுவானவரிடம் அவர் சொல்லுகிறார். 8வது வசனத்தில், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி,
ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். அவன் அநியாயமாய் வாங்கினால் 4 திருப்பி செலுத்துவதற்கான ஒரு மனநிலைமையை அவன் அடைகிறான். இயேசுவானவர் அவனோடு கூட சென்றபோது, இயேசுவானவரை அவன் கண்டபோது அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மாறுதல். அவன் புதிய மனுஷனாய், புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுகிறான். இயேசுவானவர் அப்போதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதுவரையிலும் இருளடைந்து பாழாய் கிடந்த அந்த வீடு, ஒரு பரிசுத்தவும் இல்லாதபடி சத்ருவுக்கு அடிமைப்பட்டு கிடந்த வீடு, இயேசுவானவர் அந்த வீட்டுக்குள் நுழைந்த போது அந்த வீட்டிற்கே ரட்சிப்பு வந்தது. வீட்டிற்கே ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலும் எவ்வளவோ கஷ்டங்களும் காரியங்களும் இருந்தாலும் நாம் அனுதினம் வேதத்தை வாசித்து ஜெபித்து இயேசுவானவரோடு நாம் முன்னேறி செல்வதனால்தான் நமக்கு இந்த உலகத்தில் வாழ முடிகிறது. என்ன இருந்தாலும் நாம் இயேசுவானவர் நமக்குள் இல்லாவிட்டால் நமக்கு வாழ்வது மிகவும் கடினம். நம்முடைய மனநிலை எப்போதும் கஷ்டமாகவே இருக்கும். இந்த சகேவும் கூட இயேசுவானவரை பார்ப்பதற்கு முன்னதாக அவருக்கு ஒரு சமாதானம் இல்லை, உள்ளான ஒரு சந்தோஷமும் அவருக்கு இல்லை. ஆனால் இயேசுவானவரை பார்த்து அவரோடு சேர்ந்தபோது அவருக்கு இனம் புரியாத ஒரு அமைதி, ஒரு மாற்றம், ஒரு பெரிய சந்தோஷம், அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு. இப்போது நாம் பார்த்தால் இந்த சம்பவத்தை வைத்து நமக்கு சில காரியங்களை தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த இயேசுவானவர் அந்த வீட்டிற்குள் சென்றபோது, இயேசு என்ற நாமத்தில் இயேசுவானவர் அந்த தேவ மனிதர் அந்த வீட்டுக்குள் சென்றபோது ரட்சிப்பு வந்தது. எப்போது வந்தது? இயேசுவானவர் சென்ற மாத்திரத்தில் வந்தது. அப்போது நம்முடைய வீடுகளிலும் இயேசுவானவர் நம்முடைய வீட்டிற்குள் இருப்பார் என்றால் நமக்கும் நம்முடைய வீட்டிலும் ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு உணர முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக இருந்தால்தான் இயேசுவானவருக்கு நம்முடைய வீடுகளில் வாசம் பண்ண முடியும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் அவர் நம்மை விட்டு போய்விடுவார். ரட்சிப்பு கடினமானது. இனி இந்த சம்பவத்தை பார்க்கும்போது, முதலாவதாக பார்க்கும்போது, சகேயு எல்லா வசதியும் படைத்தவராக இருந்த போதிலும் இயேசுவை காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தேடினார் இயேசுவானவரை, எப்படியாவது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தேடினார். இயேசுவானவர் யார், எனக்கு வேண்டும் என்று அவர் தேடினார். அவர் தேடினதினால்தான் அவருடைய உள்ளத்தின் வாஞ்சையை தேவன் அறிந்து தம்மை அவருக்கு வெளிப்படுத்தினார். அவர் தானாகவே அவர் சகேயு இருந்த இடத்தை அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கூப்பிடுகிறார். ஒருவேளை அவர் வசதியாக இருந்ததுனால அவருக்கு வெட்கம் உண்டாயிருக்கலாம். ஒருவேளை தாழ்வு மனப்பான்மை கூட வந்திருக்கலாம். நான் என்னை இறங்கி போனால் என்னுடைய நிலைமைக்கு இழுக்கு வந்து விடுமோ, என்னுடைய அந்தஸ்துக்கு இழுக்கு வந்து விடுமோ என்றெல்லாம் கூட நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் கூப்பிட்ட மாத்திரத்தில், அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 6வது வசனத்தை பார்க்கும்போது, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இங்கே 3 காரியங்களை நான் பார்க்கிறேன். சீக்கிரமாய் இறங்கி, அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலை. இயேசுவானவர் அழைத்ததும் அந்த சகேயு சீக்கிரமாய் இறங்கினார். இனி ஒன்றும் ஆலோசிக்க வேண்டாம், ஒன்றும் சிந்திக்க வேண்டாம். இயேசுவானவர் கூப்பிட்டார், இறங்குவோம் என்று மடமடா இறங்கி வருகிறார். இறங்கி அவருடைய அந்தஸ்தை விட்டு இறங்குகிறார், அவருடைய பெருமையை விட்டு இறங்குகிறார். அவருடைய எல்லா காரியங்களையும் அவர் மறந்து தன்னை தாழ்த்தி இறங்கி வருகிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிற தேவன். எனவே இந்த சகேயு ஒரு பாவியாகிய மனுஷனாக இருந்த போதிலும் கூட அவன் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்த போது இயேசுவானவர் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவனை பாவி என்று அவர் தள்ளவில்லை. அவனோடு கூட இயேசுவானவர் அவனுடைய வீட்டிற்குள் செல்லக்கூட
ஆசைப்பட்டார். நாமும் எப்போதும் தாழ்மையுள்ளவர்களாக பெரியவர்கள் அல்லது வசனங்கள் வேத வசனம் வாசிக்கும்போது அதற்கு நாம் கீழ்ப்படிவோமானால் இயேசுவானவர் நம் உள்ளமாகிய வீட்டுக்குள் வாசம் பண்ணுவார். நம்முடைய இருதயத்தில் இயேசுவானவர் வாசம் பண்ணுவார். இருதயத்தில் வாசம் பண்ணும்போது நமக்கு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும், நிச்சயமாகவே உண்டாகும். இனி சகேயுவின் வீட்டில் இருந்த குடும்பத்தாரை குறித்து சொல்லப்படவில்லை என்றாலும் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லும்போது அந்த வீட்டில் வசிக்கிற அனைவருக்கும் ரட்சிப்பு வந்தது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் கூட நாம் உண்மையோடு உத்தமத்தோடு ஏசப்பாவை சார்ந்து இருப்போம் என்றால் நம்முடைய குடும்பத்தின் நபர்கள் எல்லாம் ரட்சிப்பை காண்பார்கள். ரட்சிக்கப்பட்ட நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தாம் அதற்கு உத்தரவாதிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரெண்டாவதாக பார்க்கும்போது சந்தோஷத்தோடே அவர் இறங்கி வருகிறார். அந்த வார்த்தை சந்தோஷத்தோடே இறங்கி வருகிறார். சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போகிறார். சந்தோஷத்தோடே. அவர் முறுமுறுக்கவோ எதற்கென்று சலிப்பாகவோ ஒன்றும் இல்லை. அவர் சந்தோஷத்தோடு இறங்கி வருகிறார். நாமும் சந்தோஷத்தோடு இயேசு அப்பாவை நம் இருதயத்தில் வைத்திருப்போம் என்றால் நாம் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தாரை நமக்கு ரட்சித்து கொள்ள முடியும். சோதனைகளும் வேதனைகளும் பிரயாசங்களும் வரும்போது நாமே முறுமுறுப்போம் என்றால் அங்கே இயேசு அப்பாவுக்கு கிரியை செய்ய முடியாது. எல்லாவற்றையும் நாம் சகித்து எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் எந்த சூழ்நிலையிலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி கனி இல்லாமல் போனாலும் மகிழ்ந்திடுவேன் நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன் என் தேவனுக்குள் என்ற வசனத்தின்படி நாம் நம்மை களிகூற பண்ணும்போது கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமாக இருக்கும்போது நம்முடைய வீட்டுக்குள் ரட்சிப்பு தானாக வரும். முறுமுறுப்பு வராது, பிறுபிறுப்பு ஒன்றுமே வராது, கோபம், சண்டை, வாக்குவாதங்கள் ஒன்றுமே நம்முடைய வீடுகளுக்குள் இருக்காது. எல்லாரும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கடந்து வந்து விடுவார்கள். அவரை அழைத்து கொண்டு போனான். அதுவரையிலும் இயேசுவானவரை குறித்து அறிவில்லாதிருந்த தெரியாதிருந்த அந்த சகேயு அவருக்கு முன்னதாக இயேசுவானவரிடம் அவர் பேசியதோ கண்டதோ இல்லை. இருந்தாலும் கூட இயேசுவானவரை அவர் அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறார். அழைத்து கொண்டு போகிறார். முதலாவதாக அவர் இறங்குகிறார், மரத்திலிருந்து இறங்குகிறார், சந்தோஷப்படுகிறார். சந்தோஷமாக எந்த ஒரு மனத்தாங்கலும் இல்லாதபடி இயேசுவானவரை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார். அப்படியாக செல்லும்போது அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்து அவனுடைய தன்மையிலே மாற்றம். அதுவரை ஜனங்களை நோகடித்து அநியாயமாய் பணம் வசூலித்த அந்த சகேயு இப்போது சொல்லுகிறார், என்னுடைய ஆஸ்தியில் பாதியை கொடுக்கிறேன். அவருக்கு இருந்ததே பண ஆசைதான். எவ்வளவு சேர்த்தாலும் திருப்தி அடையாமல் ஜனங்களை கஷ்டப்படுத்தி எல்லாருக்கும் எதிரியாக தோன்றும் வண்ணமாய் பணத்தை சேகரித்த அந்த சகேயு இப்போது சொல்லுகிறார், நான் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். மட்டுமில்லை, யாரிடத்தையாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். எவ்வளவு பெருந்தன்மை! அப்படியாக ஒரு மாற்றம் அந்த சகேயுக்குள் வருகிறது. நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிற நமக்குள் என்ன மாற்றம் இருக்கிறது? நாமே சிந்திப்போம். ஒரு சின்ன காரியம் கூட நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடிகிறதில்லை. நமக்கு தாழ்மையாக இருக்க முடிகிறதில்லை. மற்றவர்களோடு அவர்களை பொறுத்து கொள்ள முடிகிறதில்லை. ஏதாவது தன்னலம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம், பொருளாசை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டிய காரியங்கள். நாம் ஏசப்பாவை சந்தோஷமாய் வரவேற்று, ஏசப்பா என்னிடம் காணப்படுகிற இந்த குணங்களை மாற்றுங்கப்பா, நீர் ஒருவன் புது சிருஷ்டியாயிருந்தால் பழையவைகள் எல்லாம் மாறிப்போகுமே, அவனுடைய வாழ்க்கையே புதிதாகும்னு சொன்னீரே அப்பா, என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு நாம் ஜெபிப்போம் என்றால் நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அனைவரையும் நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். இந்த ஒரு சகேயு இயேசுவானவரை ஏற்றுக்கொண்ட போது அவருடைய வீட்டிற்கே ரட்சிப்பு வந்தது.
அந்த ஒரு காரியத்தை நாம் அனைவரும் சிந்திப்போம். ஒருவேளை நாம் டெய்லி பைபிள் வாசிக்கிறவர்களாக இருப்போம், ஜெபிப்பவர்களாக இருப்போம். நாம் நினைப்பதெல்லாம் உலக பிரகாரமான காரியத்துக்காக கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை குறித்து பல நேரங்களிலும் நாம் கவலையற்றவர்களாக இருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலை பொழுதில் உலகத்தில் நாம் எதை சம்பாதித்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடியது அநித்தியமான காரியங்கள். இதையெல்லாம் நாம் தள்ளிவிட்டு நித்தியமான அந்த ரட்சிப்பை, பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையும் ஆதாயப்படுத்தி கொள்வது நம்முடைய கடமை. நாம் தான் நம்முடைய குடும்பத்தாருக்கு உத்தரவாதிகள். அதை நம்முடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இந்த காலை பொழுதில் அதிகாலை நேரத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருந்து உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு நோவாவின் நிமித்தம் அவருடைய குடும்பம் அனைத்தும் ரட்சிக்கப்பட்டதப்பா. ஒரு ஆபிரகாமின் நிமித்தம் அந்த லோத்தின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஏசப்பா, ஒரு சகேவின் நிமித்தம் அவருடைய குடும்பத்துக்கு வீட்டுக்கே ரட்சிப்பு வந்ததப்பா. எங்களை உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் கர்த்தாவே. எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பங்களில் ஒரு முழுமையான ரட்சிப்பு கண்டுகொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த அற்பகால உலக வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் நிர்விசாரமாய் கழித்து கொள்ளாதபடி, எங்கள் ஆண்டவரே வாழ்நாளை நாங்கள் வீணாக்காதபடி, ஆண்டவரே எங்கள் ஆத்மாக்களை, குடும்பத்தாரின் ஆத்மாக்களை பற்றிய பாரத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. எங்களை குடும்பமாய் நீர் ரட்சியுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் ஏசப்பா நீர் கடந்து வாருங்கப்பா, கடந்து வாருங்க தகப்பனே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததென்று சொல்லுங்கப்பா. ஏசப்பா, நாங்கள் முழுமையான ஒரு ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா, இந்த காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேராய் தரந்தரமாய் நீர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. இந்த பகல் முழுவதிலும் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. கடந்த நாள் வரையிலும் இந்த காலை நேரம் வரையிலும் எங்களை குடும்பமாய் நீர் பாதுகாத்தீரப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்தப்பா உம்முடைய விசேஷித்த பாதுகாவலின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குடும்பத்தின் நபர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ வருகிறார்களோ, என்னெல்லாம் காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்களோ, என்னெல்லாம் காரியங்கள் செய்ய போகிறார்களோ, எல்லா காரியங்களிலும் உடைய திவ்ய பிரசன்னம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உடைய சமூகம் எங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணி தரும்படியாய் கெஞ்சுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எப்போதும் எங்களுக்கு முன்னாக செல்லட்டும். நீர் போகாத இடங்களில் எங்களை அனுப்பாதிருங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை நீர் தடுத்து பிடியுங்கப்பா. நாங்கள் இந்த உலகத்தை எப்போது விட்டு எப்போ கடந்து சென்றாலும் உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் வந்து சேரும்படியாய் கர்த்தர் எங்களை நடத்துங்கப்பா. நீரங்களை போதித்து வழி நடத்துங்க. எங்களுக்கு நீர் ஆலோசனை கர்த்தராக இருங்கப்பா. ஏசப்பா ஆண்டவரே, இந்த வசனம் உலகத்துக்கு எடுத்து செல்லுகின்ற இந்த ஹெவன் டிவிக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஹெவன் டிவியின் ஸ்தாபகர் மேத்யூ பிரதர் அவரை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. அவர் இன்னும் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர் எப்படியெல்லாம் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரோ எல்லா ஊழியங்களிலும் என் ஆண்டவருடைய திவ்ய பிரசன்னம் கூட இருக்கட்டு கர்த்தாவே. அப்பா, உம்மையை பற்றி அறியாத ஜனங்கள் ஆண்டவரே, அவர்கள் போய் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை சொல்லும்போது எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள உள்ள மனப்பான்மையை நீர் கொடுங்கப்பா. விசேஷமாய் நேபாள் மக்களிடையே அவர் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர் எவ்வளவோ மிஷனரிமார்களை வைத்து இந்த ஊழியத்தை செய்கிறதை நீர் காண்கிறீரப்பா. அந்த மிஷனரிமார் ஒவ்வொருவரையும் கர்த்தர்
கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்கள் நிமித்தம் ஒரு பெரிய அறுவடையை அந்த நேபாள் தேசத்தில் காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, அவர்கள் செய்கிற எல்லா கட்டுமான பணிகள், ஆண்டவரே சுவிசேஷ பிரபல்ய பணிகள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நேரிடவிருக்கிற எல்லா ஆபத்து மோசங்கள் எல்லாரையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவர்கள் நடத்துகிற ஸ்தாபனங்கள், கல்விக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல்கள், ஆண்டவரே தேவாலயங்கள், இன்னும் பிள்ளைகளை ஆதரிக்கிற பிள்ளைகளுக்கு உரிய கூடங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அதிகமாக இந்த ஊழியம் ஆண்டவரே படர்ந்து ஆண்டவரே உலகெங்கும் செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அவருடைய இந்த ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா, ஆசீர்வதிங்க. இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களால் நீர் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்க. குறிப்பாக கர்த்தாவே இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. குறிப்பாக இந்த வருகின்ற வருஷத்தை அவர்களுக்கு நீர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி கொடுங்க தகப்பனே. அப்பா, இந்த திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு தம்பதியரையும் நம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, கணவனை இழந்து மனைவி இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. நீரே அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஏற்ற துணையாக இருந்து அவர்களுடைய காரியங்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஏசப்பா, நீரே அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் நம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருங்க. கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆச்சல்லா. அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளே